நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம வீக்லி அனலைசிங்கில் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த சேனலோட ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த சேனலை ஒன்ஸ் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கணும். இப்படியே வந்த மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, சேனலை பிரேக் பண்ணிடுச்சு. சேனலை பிரேக் பண்ண மார்க்கெட் திருப்பி சேனலை இப்படி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கூட இப்படி கீழே வரலாம். இல்லை இந்த சேனலுக்குள்ளார போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தேவைப்படுது. இப்போது சேனலுக்குள்ளார மார்க்கெட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த சேனலுக்குள்ளார போகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்கும்போது தான் போகும். ஒன்று பட்ஜெட்டில் போகணும்னு எதிர்பார்த்தோம், பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டை விழுகிறது தடுக்கப்பட்டிருக்கு, மேலே வந்திருக்கு. இந்த சேனலோட எட்ஜுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த ஆர்பிஐயோட மானிட்டரிங் பாலிசி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான தகவல். அந்த ஆர்பிஐயோட மானிட்டரிங் பாலிசி எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற் போல மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம். நாளை எதுனா ஒரு 24,000 இந்த ரேஞ்சுக்கு இப்படி நல்லா இப்படி நின்றுக்கிட்டு கூட இருக்கும். சப்போஸ் அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு, ஆர்பிஐயோட மானிட்டரிங் பாலிசி ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் திருப்பி உள்ளாரையே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். சரிங்களா, இது பிரேக் பண்ணது இந்த ரேஞ்சில் நின்றுக்கிட்டு இருக்குது. திருப்பி மேலே போய் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இல்லை ஆர்பிஐயோட மானிட்டரிங் பாலிசி திருப்தி அளிக்கிறதுக்கான எந்தவித வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. நாளைய தினமும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளாரியே இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். வைலண்ட் மூவ்மெண்ட் இருந்தாலும் இந்த 23,800 to 24,000 அப்படிங்கிற ரேஞ்சிலேயே முடிவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். சரிங்களா, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டிலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இருந்தாலும் இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு 24,000 அப்படிங்கிற லெவல் நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சரிங்களா, இந்த லெவல் 24,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. 800 பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு மேலே போனால் 24,200 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் 23,600, அதற்கு கீழே வச்சுன்னா 23,250, அதற்கு கீழே வச்சுன்னா 22,786 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா, இப்படி கூட மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். திருப்பி கீழே வந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு பெருசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படின்னா 22,800 பிரேக் பண்ணுற வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் இப்படி டபுள் பாட்டம் கூட எடுக்கலாம், ஏதாவது ஒரு நியூஸஸ் அப்படி இல்லை அப்படின்னா 22,800 லோ பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் ஃபர்தராக ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது வரைக்கும் நம்மளால் மார்க்கெட் ஒரு சைட்வேஸாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த லெவலுக்கு வந்துச்சுனாலும் சப்போர்ட் எடுத்துகிட்டு டபுள் பாட்டம் எடுக்கலாம். இந்த லோ பிரேக் பண்ணும்போது தான் அதை டவுன் ட்ரெண்டாக நம்ம பார்க்க முடியும். சரிங்களா, இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு அதற்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், பேங்க் நிஃப்டி டேயில் நல்லாவே டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலேயே போயிருக்கு. சரிங்களா, இப்போது இந்த சேனல் ரேஞ்சில் தான் பேங்க் நிஃப்டியுமே நிற்கிது. பேங்க் நிஃப்டி இந்த சேனலை விட்டு உள்ளார போகணுன்னாலும் அதே போல் ஆர்பிஐயோட மானிட்டரிங் பாலிசியை பொறுத்து தான் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதா கீழே போகிறதா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் ஆகும். சரிங்களா, பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளார திருப்பி உள்ளார போகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, எதுவாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டிக்குமே இந்த 50,500 அப்படிங்கிற லெவல் இமிடியட் ரெசிஸ்டன்ஸு. அந்த லெவலுக்கு மேலே போனதுன்னா 51,700, 800 இந்த ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே போணுச்சுன்னா தான் ஃபர்தராக எது வரைக்கும் போகலாம், இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 23,900 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, கீழே வந்துடுச்சு அப்படின்னா
50,000 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டு. 50,000 கீழே வந்துச்சுன்னா 48,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 47,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலில் மார்க்கெட் வந்து திருப்பி அகைன் ஒன்ஸ் டைம் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து என்ன ஆகும், இந்த லெவல்லேருந்து ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 47,900 அப்படிங்கிற லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வந்து பேங்க் நிஃப்டிலையும் வரும், நிஃப்டிலையுமே வரும். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சென்செக்ஸ் ரவுண்டாக வந்து சென்செக்ஸ் வந்து 78,000 அப்படிங்கிற லெவலில் வந்து நிற்கிது. ஓகே, ஒன்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 77,700 அப்படிங்கிறது இமிடியட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 77,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 76,850 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 76,411 அப்படிங்கிறதும் ஒரு சப்போர்ட்டு சரிங்களா. இது வந்து சப்போர்ட்டுக்கான லெவல்ஸு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் 78,164 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 78,000 இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு தான் 78,700 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா. நாளை தினம் ஒரு வால்டைலாக இருந்தால் கூட ஆனால் ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது ஆர்பிஐ மானிட்டரிங் பாலிசியை பொறுத்து தான் அது அமையும். அது கிட்டத்தட்ட ஃபேக்டடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னும் எந்தவித ஊர்ஜிதமான தகவலும் கிடையாது. இருந்தாலும் அது ரியாக்ட் ஆகுதா இல்லை ஏற்கனவே ஃபேக்டட் அப்படிங்கிறதுனால இதே இடத்துல சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறதும் தெரில. எஃப்ஐஎஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பையிங் வந்தாங்க. அந்த பையிங் அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 450-500 பாயிண்ட் ஏறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்சிலே இருக்காங்க. இன்றைக்கி என்ன ரேஞ்சில் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரில. அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. நேற்றைய தினம் செல்லிங்கில் இருந்தாங்க, மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. இன்றைய தினமும் செல்லிங்கில் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது சரிங்களா. ஏன்னா எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருந்தால் தான் மார்க்கெட் மேலே வரும் அப்படிங்கிற மாரி எல்லாரோட எதிர்பார்ப்புமே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து வெளியில் அதிகமான அவங்களோட பங்களிப்பை எடுத்துகிட்டு வெளியில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் நெகட்டிவான விஷயந்தான். அவங்க திருப்பி ஃபண்டை வந்து திருப்பி நம்ம மார்க்கெட்டில் வந்து லோட் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் அகைன் வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் சரிங்களா. அதனால் எதுவாக இருந்தாலும் ஆர்பிஐயோட பாலிசியை வந்து அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இதே போல் நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். நம்மளோட அந்த 2 இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிக்கான அக்சஸ் வந்து உங்களால் பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். மேலும் ஒரு சின்ன விஷயம், நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டு பல விஷயங்கள் வந்து நடக்கும். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.